பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வாலா. அல் அகீதா அல் இஸ்லாமியா பாடம் 6 லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய நிபந்தனைகள் ஷுரூத் ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம். அதிலே இதுவரைக்கும் 5 நிபந்தனைகளை நாம் படித்து விட்டோம். முதல் நிபந்தனை அல் இல்மு, இரண்டாவது அல் யகீன் உறுதிப்பாடு, மூன்றாவது அல் கபூல் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுதல், நான்காவது அல் இன்கியாத் கட்டுப்படுதல், ஐந்தாவது அஸ்ஸிதுக் உண்மையாக இருத்தல், ஆறாவது நிபந்தனை அல் இஹ்லாஸ் மன தூய்மை. அல்லாஹ்வுக்காக ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வது, எல்லா விதமான ஷிர்க்குகளை விட்டு, ஷிர்கான அசுத்தங்களை விட்டு ஒருவர் தன்னுடைய உள்ளத்தையும் செயல்களையும் தூய்மையாக ஆக்குவது, அல்லாஹ்வுக்காக மட்டுமே நல்ல எண்ணத்தை அவர் கடைபிடிப்பது, இதுதான் அல் இஹ்லாஸ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், சூரா அல் பையினா 98வது அத்தியாயம் 5வது ஆயா, வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன், அல்லாஹ்வுக்காகவே மார்க்கத்தை தூய்மைப்படுத்தியவர்களாக, எந்த கலப்படமும் இல்லாமல் இஸ்லாமிய மார்க்கத்தை உறுதி கொண்டவர்களாக இருக்கும் நிலையில் அல்லாஹ்வை நீங்கள் வணங்க வேண்டும் என்ற கட்டளையை தவிர வேறு எந்த கட்டளையும் அவர்களுக்கு இடப்படவில்லை. அதாவது அல்லாஹ் தஆலா முன்பு ரசூலுல்லாஹ்வுக்கு முன்பு அனுப்பப்பட்ட நபிமார்கள், அந்த நபிமாருடைய சமுதாயங்கள், அவர்களுக்கெல்லாம் இட்ட கட்டளை அல்லாஹ்வை தூய்மையாக வணங்க வேண்டும். அதாவது முஹ்லிஸீன லஹுத்தீன், முஹ்லிஸ் என்று சொன்னால் மன தூய்மையாக செய்வது. அப்ப இஹ்லாஸோடு செய்வதைத்தான் அல்லாஹ் தஆலா எல்லா மக்களுக்கும் கட்டளையிட்டதாக இந்த ஆயத்தில் சொல்லுகிறான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஒரு ஹதீஸை இங்கு ஷேர் கொண்டு வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, மன் அஸ்அதுன் நாஸி பிஷஃபாஅதிக யௌமல் கியாமah, மறுமை நாளில் மக்களிலேயே தங்களுடைய பரிந்துரை மூலம் நற்பேறு பெறக்கூடியவர் யார் என்று ரசூலுல்லாஹ்விடம் நான் கேட்டேன். அதாவது அபூ ஹுரைரா சொல்றாங்க, நான் கேட்டேன், மறுமை நாளிலேயே உங்களுடைய ஷஃபாஅத்தை பெறக்கூடிய அந்த நற்பேறு பெறக்கூடியவர் யார்? அப்போது கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், லகத் ظننت يا أبا هريرة ألا يسألني عن هذا الحديث أحد أول منك لما رأيت من حرصك على الحديث أسعد الناس بالشفاعة يوم القيامة من قال لا إله إلا الله مخلصا من قلبه أو نفسه. ரசூலுல்லாஹ் அபூ ஹுரைராவை நோக்கி சொல்கிறார், அபூ ஹுரைரா, என்னை பற்றிய செய்திகள், ஹதீஸ்கள் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய பேராசை, பேராவல் எனக்கு தெரியும். ஆதலால் இந்த செய்தியை பற்றியும் உங்களுக்கு முன்னர் வேறு யாரும் என்னிடம் கேட்க மாட்டார்கள் என்று நான் நினைத்து கொண்டுதான் இருந்தேன். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. அபூ ஹுரைராவை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபூ ஹுரைரா கேட்ட கேள்வி இருக்குது, மனிதர்களையே மறுமை நாள்ல ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத்துக்கு அதிகம் அந்த நற்பேறு பாக்கியம் பெறக்கூடியவர் யார் அப்படின்ட்டு கேட்கும்போது, என்னிடமிருந்து நிறைய ஹதீஸ்களை நீங்க தெரிந்து கொள்ளணும், உங்கள்ட்ட இருக்கிற ஆர்வம் எனக்கு தெரியும். இந்த விஷயத்தை உங்களை தவிர்த்து வேறு யாரும் கேட்க மாட்டாங்கன்னு நான் நினைச்சிட்டு தான் இருந்தேன், நீங்க கேட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மறுமை நாளில் மக்கள் அனைவரிலும் எல்லாரை காட்டிலும் என்னுடைய ஷஃபாஅத் மூலம் பெரும் பேறு பெறக்கூடியவர், பாக்கியம் பெறக்கூடியவர் யார் என்றால், யார் மன தூய்மையாக, மனப்பூர்வமாக, இஹ்லாஸோடு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னாரோ அவர்தான். அப்போ புகாரில 99வது ஹதீஸாக இது இடம்பெறுது. அப்போ இந்த ஹதீஸ் ஒரு மிகப்பெரிய சிறப்பு, லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய ஒரு நிபந்தனையை, ஷர்த்தை குறிப்பிடுது. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்லாஸோடு யார் தன்னில் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொன்னாரோ அவருக்கு தான் என்னுடைய ஷஃபாஅத் கிடைக்கும். இன்னொரு ஹதீஸையும் இங்கே ஷேக் குறிப்பிடுறாங்க. இத்பான் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய புகாரில 5401வது ஹதீஸ்.
فإن الله حرم على النار, நிச்சயமாக அல்லாஹ் நரகத்திலிருந்து தடுத்து விடுகிறான். மன் கால, யார் சொன்னாரோ, எது, லா இலாஹ இல்லல்லாஹ் யப்தகி பிதாலிக வஜ்ஹல்லாஹ், அல்லாஹ்வின் முகத்தை மட்டும் நாடி, அதாவது இஹ்லாசுடன் யார் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாரோ அவரை அல்லாஹ் நரகத்திலிருந்து தடுத்து விடுகிறான் என்று இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹ் குறிப்பிடுகிறார். அப்போ இந்த 6வது நிபந்தனை, லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற கலிமா ஷஹாதாவை சொல்லக்கூடியவர் மிகவும் இஹ்லாஸாக இருக்க வேண்டும், அவர் அந்த தௌஹீதிலே உண்மையாக அல்லாஹ்வுக்கு இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்கிறோம். 7வது நிபந்தனை அல் முஹப்பத், அதாவது நேசம். இந்த தூய்மையான கலிமாவை ஷஹாதாவை ஒருத்தர் நேசிக்க வேண்டும். இந்த வார்த்தையை சொல்லுவதையும் இது சொல்லக்கூடிய கருத்தையும் வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்ற இந்த கொள்கையையும் அவர் எதை காட்டிலும் அதிகமாக நேசிக்க வேண்டும். இந்த நேசத்தோடு இது எதையெல்லாம் கட்டாயமாக்கி இருக்கிறதோ, அதாவது இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவர் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று என்ன கடமைகளை எல்லாம் இது ஆக்கிவிட்டதோ, எதன் பக்கெல்லாம் வழி நடத்துதோ அது அத்தனையையும் நேசிக்க வேண்டும். அப்படி என்றால் ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாரு, இந்த ஷிர்க் அத்தனை விட்டு விட வேண்டும் என்றால் அவர் உடனே அதையெல்லாம் வெறுக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்காக அந்த அத்தனையும் விட்டு விட்டு அதை நேசிக்க வேண்டும். இந்த கலிமாவின்படி யாரெல்லாம் செயல்படுவார்களோ, லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லி அந்த தௌஹீதிலே உறுதியாக இருக்கிறார்களோ அவர்களையும் நேசிக்க வேண்டும். இந்த கலிமா என்னென்ன நிபந்தனைகளை ஏற்படுத்துதோ, அதாவது நாம் இதுவரைக்கும் பார்த்தோமே அந்த நிபந்தனைகள், கண்டிஷன்ஸ், அல் இல்மு, அல் யகீன், அல் கபூல், அல் இன்கியாத், அல் சிதுக், அல் இஹ்லாஸ், இப்படி பல கண்டிஷன்களை படித்தோமே. இது எல்லாவற்றையும் நேசிக்க வேண்டும், இதிலே உறுதியாக இருக்க வேண்டும், இதற்கு முரணானதை எல்லாத்தையும் வெறுக்க வேண்டும். ஆக ஷிர்க்கை வெறுக்க வேண்டும், தௌஹீதை நேசிக்க வேண்டும். ஷிர்க் செய்யக்கூடியவர்களை வெறுக்க வேண்டும், தௌஹீதிலே உறுதியாக இருக்கக்கூடியவர்களை நேசிக்க வேண்டும். இந்த கலிமாவுக்கு எதிரான அத்தனை வெறுப்பது, இந்த கலிமா கட்டளையிடக்கூடிய ஒவ்வொன்றையும் நேசிப்பது, இது லா இலாஹுடைய ஷரத்திலே உள்ளது, நிபந்தனையில் உள்ளது. அல்லாஹ் சொல்லுகிறான், وَمِنَ النَّاسِ مَن يَتَّخِذُ مِن دُونِ اللَّهِ أَندَادًا يُحِبُّونَهُمْ كَحُبِّ اللَّهِ, அல்லாஹ் அல்லாதவற்றை அவனுக்கு இணையானவையாக எடுத்துக்கொண்டு, அதாவது மக்கள் என்ன செய்யறாங்க, எத்தனையோ எதையோ வணங்குகிறார்கள், தங்களுடைய பிரார்த்தனைகளை எதற்கோ முன்னாடி போய் சமர்ப்பிக்கிறார்கள், கேட்கிறார்கள். இப்படி அவர்கள் அந்த அல்லாஹ் அல்லாதவைகளை எல்லாம் எப்படி எடுத்துக்கொண்டு வணங்குகிறார்கள் என்றால், அல்லாஹ்வை நேசிப்பது போல அவற்றை நேசிக்கிறார்கள். ஒருவர் உண்மையிலே அல்லாஹ்வை எப்படி நேசிக்க வேண்டுமோ அந்த நேசத்தை அல்லாஹ் அல்லாத தாங்கள் வணங்கக்கூடியதற்கெல்லாம் அவர்கள் அந்த நேசத்தை வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் உண்மையாக ஒரு மனிதர்களில் இப்படி இருக்கிறவர்கள் இப்படி இருந்தாலும், ஆனால் ஒரு முஸ்லிம் வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பல் லில்லாஹ், ஆனால் அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்வை உறுதியாக கடுமையாக நேசிப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சூரா அல் பக்ரா 2வது சூராவுடைய 165வது ஆயத்திலே சொல்லுகிறார். அப்போ இந்த நேசம் ஒருவருடைய உள்ளத்தில் ஆழமாக இருக்க வேண்டும். இந்த ஆயத்திலே அந்தாதா என்று அல்லாஹ் சொல்லுகிறார், அதாவது இணை வைக்கப்படுபவை. அல்லாஹ்வை வணங்காமல் அல்லாஹ் அல்லாதவற்றை வணங்குறவர்கள் தாங்கள் வணங்கக்கூடியவற்றை அந்தாத் இணை வைப்பதற்கு அவர்கள் எதையெல்லாம் பயன்படுத்துகிறார், அவை அந்த இணை வைக்கப்படுவை என்று சொல்லப்படும் போது அந்த அவற்றை அவர்கள் நேசிக்கிறார்கள். ஆனால் ஒரு முஸ்லீம் அல்லாஹ்வை தான் அதிகம் நேசிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸையும் இங்கே குறிப்பிடுறாங்க. ஸலாசுன் மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்தல் ஈமான், 3 தன்மைகள் இருக்கின்றன. யாரிடம் அந்த 3 தன்மைகள் சேர்ந்து விட்டனவோ இருக்கின்றனவோ அவர் ஈமானுடைய சுவையை ருசியை உணர்ந்து கொள்வார். என்னென்ன? முதலாவது, ஐயகூன் அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா, அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் அவருக்கு மற்ற எதையும் விட அதிக நேசத்திற்குரியவர்களாக ஆகும். அப்போ நமக்கு அல்லாஹ்வும் அவருடைய தூதரின் மீதான நேசம் எப்படி இருக்கணும்? எதை காட்டிலும், இந்த உலகத்தில் உள்ள யாரை காட்டிலும், நம்முடைய செல்வமோ சொத்து சுகங்களோ பதவிகளோ அல்ல எதை விட நமக்கு அவர்கள் தான் நேசத்திற்குரியவர்களாக இருக்க வேண்டும். இது ஈமானுடைய ருசியை
நமக்கு உணர்த்தக்கூடியது. முதல் ருசியின் அளவுகோல். இரண்டாவது அல்லாஹ்வுக்காக தவிர வேறு எதற்காக ஒருவர் இன்னொருவரை நேசிக்காமல் இருக்க வேண்டும். நேசிப்பது என்றாலே அது அல்லாஹ்வுக்காக உள்ள நேசமாக இருக்க வேண்டும். அப்படி ஒருவருக்கு அந்த நேசம் வந்தால் அது ஈமானுடைய ருசியை உணரக்கூடிய நேசம். மூன்றாவது நெருப்பில் வீசப்படுவதை வெறுப்பதை போல குஃப்ருக்கு போவதை அவர் வெறுக்க வேண்டும், குஃப்ருக்கு திரும்புவதை வெறுக்க வேண்டும். அதாவது குஃப்ரின் மீதான வெறுப்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஒருவர் தான் நெருப்பிலே தூக்கி வீசப்படுவதை எப்படி வெறுப்பாரோ அது போல குஃப்ரை வெறுத்து அதிலிருந்து தன்னுடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும். அப்ப இந்த உணர்வு ஒருவருக்கு இருந்தால் அவரும் ஈமானுடைய ருசியை சுவையை உணர்ந்தவர். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் இதை 16வது ஹதீஸாக பதிவு செய்கிறார்கள். ஆக இதுவரைக்கும் 7 நிபந்தனைகளை பார்த்திருக்கிறோம். இறுதியாக 8வது நிபந்தனை அல் குஃப்ரு பித்தாகூத், அதாவது தாகூத்தை நிராகரிப்பது. தாகூத் என்றால் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து வணங்கப்படுபவை அல்லது ஷைத்தான்கள், எல்லாம் தாகூத்துகள். ஷைத்தான்களை நிராகரிப்பது ஒருவருடைய லா இலாஹ இல்லல்லாஹ்வை அவர் ஏற்றுக்கொண்டதுடைய நிபந்தனையில் உள்ளது. சொல்லப்பட இந்த நிபந்தனை முதல் நிபந்தனையோடு தொடர்புள்ளதுதான். முதல் நிபந்தனை என்ன? அறிவு, கல்வி. அப்படி என்றால் ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ்வை லா இலாஹ என்று சொல்லும் பொழுது வணக்கத்திற்கு தகுதியானவை எதுவும் இல்லை என்று என்னென்ன இந்த உலகத்தில் வணங்கப்படுது அத்தனை அவர் நிராகரிக்கிறார். அங்கே அவர் அத்தனை நிராகரிப்பு தாகூத்தையும் தான் சேர்த்து நிராகரிப்பார். தாகூத்தை நிராகரிக்காமல் ஒருத்தர் லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்றுக்கொண்டதாக முடியாது. அப்ப ஷைத்தானை நிராகரிக்கிற அந்த கருத்தை ஒருத்தர் விளங்கும் பொழுது அவர் முதல் நிபந்தனைப்படி அந்த இல்மை அடைத்துக் கொள்வார். இல்லல்லான்னு சொல்லும் போது அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்குரிய என்று அவர் சொல்லுகிறார். அப்ப அந்த அறிவு தெளிவானது. ஆனால் இங்கே 8வது நிபந்தனையாக இதை உலமா சிலர் ஏன் கொண்டு வந்தார்கள் என்றால், இது முதல் நிபந்தனையோடு சேர்ந்ததுதான் என்றாலும் தாகூத்தை நிராகரிப்பது எவ்வளவு மிக முக்கியமானது என்பதை பிரித்து தனித்து காட்டுவதற்காகத்தான். அப்போ இது ஒரு தனி நிபந்தனையாக குறிப்பிடுறாங்க. பாருங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைத்து வணங்கப்படுகின்ற அனைத்தையும் நிராகரிக்க வேண்டும். அல்லாஹ் தான் உண்மையான ரட்சகன் என்று வணங்கப்படுவதற்கு தகுதியானவர் நம்பிக்கை கொள்ளும். இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அர்த்தம், இதுதான் இல்ம். அப்போ இதைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ் கூறுகிறான், ஃபமை யக்ஃபுர் பித்தாகூதி வ யுமின் பில்லாஹி ஃபகத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா லன் ஃபிஸாம லஹா. 2வது அத்தியாயம் சூரத்துல் பக்ராவுடைய 256வது ஆயம். எவர் ஷைத்தானை நிராகரித்து விட்டு, அதாவது தாகூத்தை வமை யக்ஃபுர் பித்தாகூத், கஃபர, அதாவது யக்ஃபுர் என்றால் நிராகரிப்பது, குஃப்ர் செய்வது. குஃப்ர் செய்வது இங்கு அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அல்ல, ஷைத்தானுடைய விஷயத்தில். ஷைத்தானை குஃப்ரின் மூலமாக அவனை விலக்குவது, அதாவது அவனை நிராகரிப்பது. அப்போ யார் தாகூத்தை ஷைத்தானை நிராகரித்து விட்டு வயுமின் பில்லாஹி, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்கிறாரோ, ஃபகத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா, அவர் நிச்சயமாக துண்டித்து போகாத உறுதியான வளையத்தை, கயிற்றை பிடித்து கொண்டு விட்டார். லன் ஃபிஸாம லஹா, அந்த கயிறு துண்டித்து போகாத கயிறு என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஆக தாகூத்தை நிராகரித்தால் தான் ஒருத்தர் அல்லாஹ்வை ஈமான் கொண்டதில் உண்மையான அர்த்தம் என்று இந்த ஆயத்தின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். இறுதியாக ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸையும் ஷேக்கையும் குறிப்பிடுறாங்க. மன் கால லா இலாஹ இல்லல்லாஹு வ கஃபர பிமா யுஅபது மின் தூனில்லாஹி, வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று யார் உறுதிமொழி கூறி மக்களால் வணங்கப்பட்டு கொண்டிருக்கிற எல்லா தெய்வங்களையும் நிராகரித்து விடுகிறாரோ, பாருங்கள், ஹரும மாலுஹு வ தமுஹு வ ஹிசாபுஹு அலல்லாஹ், அவருடைய உடைமை, அவருடைய உயிர் பாதுகாப்பு பெற்றுவிடும், அவரது அந்தரங்கம் குறித்த விசாரணை அல்லாஹ்வின் பொறுப்பில் இருக்கிறது என்று தாரிக் இப்னு அஷ்யம் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸை இங்கே குறிப்பிடுறாங்க. இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் 37வது ஹதீஸாக குறிப்பிடுறாங்க. அப்ப மொத்தம் 8 நிபந்தனைகளை நாம் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய நிபந்தனைகளாக இந்த பாடத்தில் பார்க்கிறோம். பாடம் 6ல் மொத்தம் 8 நிபந்தனை.
லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஒருத்தர் உண்மையில் ஏற்றுக்கொண்டவர் தான் என்பது இந்த 8 நிபந்தனைகளும் பூர்த்தியாக வேண்டும். முதலாவது அல் இல்ம், கல்வி, அதை பற்றிய அறிவு. இரண்டாவது அல் யகீன், உறுதி, மன உறுதி. மூன்றாவது அல் கபூல், ஏற்றுக்கொள்வது, மனப்பூர்வமாக நம்புவது. நான்காவது அல் இன்கியாத், அதாவது கட்டுப்படுவது. ஐந்தாவது அஸ்ஸிதுக், உண்மையாக மனப்பூர்வமாக அதை போலித்தனம் இல்லாமல் ஏற்றுக்கொள்வது. ஆறாவது அல் இஹ்லாஸ், மன தூய்மையாக அல்லாஹ்வின் முகத்திற்காக ஏற்றுக்கொள்வது, உலக ஆதாயத்திற்காக அல்லது வேறு முகஸ்துதிக்காக அல்ல. ஏழாவது அல் மஹப்பத், அதாவது நேசித்து அதை ஏற்றுக்கொள்வது. எட்டாவது அல் குஃப்ரு பித்தாகூத், ஷைத்தான்களை நிராகரித்து அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வது என்று இந்த பாடத்தில் நமக்கு அழகாக சொல்லியிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் 7வது பாடத்தை கொள்கைக்கும் தௌஹீதுக்கும் முக்கியத்துவம் வழங்குதல் என்கிற தலைப்பில் நாளைக்கு பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை நாம் கற்றுக்கொண்டோமோ அதன் மூலம் நாம் பலனடையக்கூடிய மக்களாக நம்மை ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.